டுடே கிளாஸில் வித்தவுட் லைனிங் 3 டெக் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபுல் ஸ்லீவ். ஓகே, நான் இங்கே 1.5 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அந்த ஃபேப்ரிக்கை ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ப்ளவுஸோட லென்த் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த்து ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 15 இன்ச்சஸ் இருக்குது ப்ளவுஸோட லென்த்து, ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணணும். உங்கள் ப்ளவுஸு 14 இருந்தால் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி இந்த இடத்துல லென்த் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அது மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அதை ஆஃப் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் டிவைடட் பை 2. ஓகே, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டவுனு சேம் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸு பேக்கில் ஹை நெக் இருக்கும், ஃப்ரண்ட்டில் மட்டும் டீப்பாக இருக்கும். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட்டு டிவைடட் பை 4. செஸ்ட்டு டிவைடட் பை 4 பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீம் அலவுன்ஸ்க்காக ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4. வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணி எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டுக்கோங்க. 2 இன்ச்சஸ் சீம் அலவுன்ஸ்க்காக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் பார்ட்டில் 1 இன்ச் கர்வு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் கர்வ். ஓகே, அதுக்கப்புறம் நெக் விட்த்து. இந்த ப்ளவுஸு பேக்கில் நான் ஹை நெக் வைக்க போகிறேன், ஃப்ரண்ட்டில் வி நெக் வைக்க போகிறேன். ஸோ அதனால நம்ம நார்மலாக இந்த இடத்துல 2.5 இன்ச்சஸ் நெக் விட்த்து மார்க் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு நான் 3 இன்ச்சஸ் விட்த்து வைக்க போகிறேன். டீப்பு நெக் டீப்பு இந்த இடத்துல விட்த்து 3.3 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நெக் டீப்பு 2 இன்ச்சஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் ஷேப்பு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டாட் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் இன்ச்சஸ் டாட்டு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி இந்த சைடு ஆஃப் இன்ச்சஸ் டாட் மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு 7 இன்ச்சஸ் விட்த்தில் இந்த மாதிரி 7 இன்ச்சஸ் லென்த் வச்சுக்கோங்க. ஹைட்டில் டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 13, 14 அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் 6 இன்ச்சஸ் ஒரு 5 இன்ச்சஸ் அந்த மாதிரி டாட் வச்சுக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணணும். டாட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டாட் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி டாட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்காக ஃபேப்ரிக்கை 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி 2 ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே பேக் பார்ட்டும் க்ராஸாக வச்சு மார்க் பண்ணணும். கொஞ்சம் ஃபேப்ரிக் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பேக் பார்ட் இருக்குது இல்லையா, இந்த பேக் பார்ட்டை இப்படி க்ராஸாக வச்சு நம்ம மார்க் பண்ணணும்.
இந்த சைடில் கொஞ்சம் வெளியே இருக்குது ஃபேப்ரிக்கு. வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, பட் 3.5 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு வெளியே இருந்தாலும் பரவாயில்ல. பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ 3.5 இன்ச்சஸ் இந்த இடத்துலேருந்து எங்கே வருதோ பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே தான் வருது, பட் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் கிட்ட 2.5 இன்ச்சஸ் இந்த சைடில் மார்க் பண்ணணும். ஓகே, இது 2.5, இந்த சைடில் 3.5. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்குது அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணணும். ஷோல்டர், ஆர்ம் ஹோல் ரவுண்ட், இந்த சைடு எல்லாமே சேம் டிட்டோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சஸ் இதுக்கு வெளியே ஒரு மார்க் பண்ணணும். ஹுக்ஸ் பட்டி காஜா பட்டிக்காக நமக்கு தேவை இல்லையா, ஸோ அதனால ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் ஹுக்ஸ், ஸோ அதனால். இப்போ நெக்ஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க, ரிமூவ் பண்ணி ஆர்ம் ஹோல் ரவுண்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 இருக்குது இல்லையா, இந்த 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஆர்ம் ஹோல் கர்வ் 1/2 இன்ச்சு தான் வரும். இப்படி 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக் டீப்பு, ஃப்ரண்ட் நெக் டீப்பு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட் நெக் டீப்பு க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 7.5 இன்ச்சஸ் இப்படி பாக்ஸ் பண்ணி இந்த இடத்துல 7.5 இன்ச்சஸ் க்ராஸாக மார்க் பண்ணணும். ஓகே, இந்த 1/2 இன்ச்சஸ் வெளியே இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு வி மாதிரி இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நெக் வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இங்கே வி நெக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு மார்க் பண்ணணும். ஜஸ்ட் இந்த இடத்துல பாயிண்ட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். பாயிண்ட் 11 இருக்குது, 11.5க்கு ஒரு ஜஸ்ட் டாட் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கப் சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, கப் சைஸு இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இப்போ 4 இன்ச்சஸ் கப் சைஸ் இருக்குது, ஸோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கப் சைஸ் உங்கள் பாயிண்ட் ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் கப் சைஸ் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அது இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம க்ராஸாக 4 இன்ச்சஸ் வர்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 4 இன்ச்சஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சஸ் டாட் விட்த். ஓகே, 2.5 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் அந்த 2.5 இன்ச்சஸ் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த 2.5 இன்ச்சஸ் மேலேயும் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணி இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு இந்த சைடுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ 32 சைஸுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, செஸ்ட் சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டு 2 இன்ச்சஸ் வரும். ஓகே, இந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் 2 இன்ச்சை மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல 2 இன்ச்சு, இந்த இடத்துல 2 இன்ச் வர மாதிரி போட்டுட்டு க்ராஸ் லைன் போடணும். ஓகே, ஒரு வேளை 32 எபோ 40 வரைக்கும் உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் இருக்குன்னு சொன்னால் இந்த டாட் விட்த் இருக்கு இல்லையா, அது 2.5 இன்ச்சஸ் வரும். 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த லென்த்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி க்ராஸாக லைன் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 40லேருந்து எபோ இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சஸ் டாட் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்கும். 3 இன்ச் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் 3 இன்ச்சஸ் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த லென்த்தும் 3 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணி க்ராஸ் லைன் போடணும். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் நம்ம டாட்டு வைக்கும்போது. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த நெக் டீப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இந்த 3.5 இன்ச்சஸ் பெல்ட் மார்க்கிங் பண்ண பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு மிட் பாயிண்ட் எடுக்கணும். இப்படி மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். இது எல்லாருக்கும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கேப்பும் நமக்கு 2.5 இன்ச்சஸ் வர மாதிரி க்ராஸாக இந்த லைன் க்ராஸ் வர மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனை இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ் டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் 1/2 இன்ச்சஸ் டாட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி இருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே இப்படி வச்சு டாட்ஸு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெல்ட் கட் பண்ணணும். பெல்ட் கட் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த டாட் எடுத்துருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணணும். இது நமக்கு கவுண்டிங் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. 10 inches இருக்குது. ஸோ பெல்ட் கட் பண்ணுறதுக்காக 2 pieces எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, பெல்ட்டோட லென்த்து 10 inches இருக்குது. அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2.5 inches பெல்ட்டோட லென்த்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் பெல்ட்டோட லென்த்து 3.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லென்த் எல்லாமே கரெக்டாக 2.5 inchஸ்க்கு இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கிராஸ் மார்க் இருக்கு இல்லையா, அது 4 inchஸ்க்கு இந்த மாதிரி கிராஸ் லைனு வரணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 pieces மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக்கில் இதே மாதிரி 4 pieces கட் பண்ணணும். ஓகே, லைனிங் ஃபேப்ரிக்கில் 4 pieces கட் பண்ணிக்கோங்க. பெல்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபுல் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல 4 ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, இது ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஜாயிண்ட் வரும். என்னோட ஆம் ஹோல் ரவுண்டு 11.5 inches இருக்குது. இந்த ஆம் ஹோல் ரவுண்டு ஃபர்ஸ்ட்டு மெஜர்மெண்ட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி ரவுண்டாக எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. 11.5 இருக்குது. பட் நமக்கு இந்த இடத்துல 11.5 இந்த மாதிரி வரணும். பட் இவ்வளோ நமக்கு ஃபேப்ரிக் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் லென்த்து 21 inches இருக்குது. ஓகே, அந்த 21 inches ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட லென்த்து. ஓகே, மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் கிட்ட நமக்கு ஃபேப்ரிக்கு ஜாயிண்ட் வரும். இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸை 4 ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக்கு இதுக்கு மேலே ஒரு 1/2 inch வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் நம்ம 11 inches இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஆம் ஹோல் ரவுண்டு இந்த இடத்துல 11 inches மார்க் பண்ணி ஆம் ஹோல் டவுனு 3.5 inches மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு இந்த இடத்துல ஸ்லீவ் ரவுண்டு இருக்குது இல்லையா, இந்த ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 8 inches இருக்குது. அந்த 8 inches டிவைடட் பை 2 பண்ணி எவ்வளோ வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2 ப்ளஸ் 2 inches எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணணும். க்ராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி இப்படி ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணணும் க்ராஸாக. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட்டு 2 inches இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து 2 inches சீனலான்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு மிட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இன்னொரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இன்னொரு மிட் பாயிண்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு 1/2 inchesக்கு இந்த மாதிரி டாட் போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 1/2 inches இந்த மாதிரி ரவுண்டு வர மாதிரி இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஒரு 1/2 inches கீழே மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் ஆர்முக்கு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணி இந்த கர்வு இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2 inches மார்க் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல் ஸ்லீவை மார்க்கிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி மிட் பாயிண்ட் இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க.
ஸ்லீவோடது. அதுக்கப்புறம் இது ஃபோல்ட் எட்ஜ் இருக்குது, இந்த ஃபோல்ட் எட்ஜும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் ஜாயிண்ட்டு தான் இருக்குது. கட் பண்ணிக்கோங்க 4 பீசஸ். இந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவ்ஸை ரெடி ஆகிடுச்சு, ஃபுல் ஸ்லீவ்ஸ். இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு டபுள் பட்டி சிங்கிள் பட்டி அது எல்லாமே இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பெல்ட்டுக்கு அது எல்லாமே லைனிங்கில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும். இதில் டபுள் பட்டி சிங்கிள் பட்டி வரும், உக்ஸ் பட்டி காஜா பட்டி.